ஓகே, நாங்கள் வீட்டில் செய்கிற சிக்கன் பிரியாணிலே இந்த வாட்டி தான் இவ்வளோ சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி எங்களுக்கு கிடச்சிது. எப்போவுமே ஏதாச்சும் ஒரு சொதப்பல் இருக்கும், பட் இந்த டைம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி இது டேஸ்டியாக டர்ன் அவுட் ஆனதுக்கு 2 ரீசன் இருக்குது. அதை நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், புதினா, ஒரு பச்சை மிளகாய் இதை வந்து பேஸ்ட்டாக ரெடி பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குக்கரில் ஆயில் அண்ட் கீ போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் எல்லாமே போட்டுக்கோங்க. 3 ஆனியன்ஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஸ்லைஸாக. 4 தக்காளி, 4 க்ரீன் சில்லி, நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட், கொஞ்சம் புதினா, இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டேபிள் ஸ்பூன் கணக்கு சொல்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் பிரியாணி மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் உப்பு, ஒரு ½ ஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர், 1 ஃபுல் ஸ்பூன் ஆஃப் குழம்பு மிளகாய் தூள், இது எல்லாமே போட்டுக்கோங்க. கலர் உங்களுக்கு நல்லா வேணும்னா கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுட்டு நான் வந்து தேவையான அளவு தண்ணி, நான் 2 கிளாஸ் ஆஃப் அரிசி, ஸோ 4 கிளாஸ் ஆஃப் வாட்டர் விட்டுருக்கேன். இது டர்ன் அவுட் ஆனதுக்கு 2 ரீசன் சொன்னேன் இல்லையா. 1 ரீசன் வந்து அரிசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நான் வந்து சும்மா பிளேட் வச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ தட் சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் வந்துட்டு இந்த மாதிரி லெமன் போட்டுக்கிட்டேன் அரிசி போட்டோடனே. ஸோ இது 2மே தான் ரொம்ப சூப்பரான ஒரு பிரியாணி எங்களுக்கு கொடுத்துச்சு. இதை நான் க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டுட்டு இதை நான் வந்துட்டு சர்வ் பண்ணேன். ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.